இருந்து என் கண்ணத்துல பலார் அறியறா கண்ணி. டேய் நீ என் கூட பிறந்தவனடா. ஆனா நான் உன்னை எப்படியாடா நடத்தினேன். டேய் உன்னை நான் எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு பிறந்ததுங்க நீ கட்டாதல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களே, இது உனக்கே நல்லா இருக்கான்னு களத்திலேயே மிதிக்கிறாரு கண்ணி. இது உங்க மன பிராந்தியா இருக்கும் தம்பி. ஐயோ பிராந்தி மேல விஸ்கி மேலே அண்ணே நான் சொல்றது நம்புங்க அண்ணே. தயவு செய்து வீட்டுக்கு வந்துருக்கண்ணே. அப்படி நீங்க வரலனா நான் செத்தே போயிருவேன். ஐயோ கனவுல வந்து எங்க அண்ணன் பயமுறுத்தியே கொண்டு போடுவாருங்கண்ணே. சொத்தை பூரா நானே எழுதி வச்சிருக்கேன். அதுதானே உங்க சொத்தை எழுதி வைக்க நான் யாரு நாய்? இது உங்க சொத்து. இது பாரு படையப்பா, நீங்க இன்னைக்கு கூட வர வேணாம். நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். அப்புறமா வந்தா போதுப்பா. படையப்பா என்ன டப்பு படையப்பா. நான் சொல்லல உங்க அப்பா நமக்கு எப்பவுமே கஷ்டம் கொடுக்க மாட்டாருன்னு. இவரை எப்படி மாத்திருக்காரு பாரு. இல்லம்மா அது வந்து இல்லப்பா, உங்க அப்பாவே கனவுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்து கஷ்டப்படனா நமக்கு என்ன தலையெழுத்தா? நாம நம்ம வீட்டுக்கே போயிடுறதா சரின்னு எனக்கு தோணுது. முதல்ல உங்க அப்பா உங்க கனவுல வந்து சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். கரெக்ட். என்னடா கரெக்ட் போடா. படையப்பா நல்லா எழுதி நீ கூட வச்சுக்க மாட்டியா? படையப்பா என்ன நம்புப்பா, நான் உன் சித்தப்பா. இந்த வம்சத்திலேயே இருக்கக்கூடிய கடைசி அப்பா நான் தான்ப்பா. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த செருப்பாலேயே நாடி. நீ அடிக்க மாட்டேன், நல்லவன் நானே அடிச்சுக்கிறேன். ஐயோ என்ன இது, நிறுத்துங்க. இது என்னங்க நீ நம்ம சொல்லுங்க. இல்ல சாகர வரைக்கும் நான் செருப்புலயே அடிச்சுக்குவேன். வேண்டாம். என்னடா செருப்பு சார், அது ரொம்ப முக்கியமாடா. படையப்பா தயவு செய்து என்ன நம்புப்பா. என் அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதான் என் விருப்பம். ரொம்ப சந்தோஷம் கண்டி. நாளைக்கு சொத்து பூரா உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். போயிட்டு வந்து. ஆமா இந்த இடத்த வச்சு நீ என்ன பண்ண போற? இதை வேணா என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். என்னடா இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்க போறேன். போடா பைத்தியக்காரன். கண்ணனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சமாதி கட்டி திருவண்ணாமலையில கிரிவலம் வர மாதிரி இந்த மலையை சுத்தி சுத்தி வந்து காலத்தை கழிச்சுக்குவேன். ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா நாளைக்கு? என்னையா வளவலன்னு பேசிக்கிட்டு எங்கயா பாத்தீங்க? வந்துருவாங்க சார். எங்க அண்ணன் வீட்டு டிராக்டர் கொஞ்சம் பிக்கப் கம்மி. நம்மள மாதிரி பென்ஸ் கார்லயே வராங்க, டிராக்டர்ல வரணும். ரோடு மோசம், டிராக்டர் மோசம். அதை விட அவங்க ஓடவே வரானுங்களே 2 திரட்டிக்கிட்டுங்க. அவனுக்கு ரொம்ப மோசம்டா. இனிமே மெயின் ரோட் வழியா போக முடியாது, ஊரை சுத்தி காட்டு வழியா போப்பா. ரெஜிஸ்டர் இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருப்பாரு, சொல்லிட்டேன். ஆமா வர்றது மட்டும் லேட்டா வாங்க. வீட்டுக்கு போற மட்டும் கரெக்ட் டைம்ல போயிருங்க. என்ன பாச்சு? பேரிங் கட்டாயி போச்சுங்க. எப்படி இன்னும் 1 மணி நேரம் ஆகும். தகுனமே சரியில்லையே. சார் சொன்னா கேளுங்க சார். அப்பா அப்பா ஐயோ போயிட்டு சார் என்னப்பா இப்படி லேட் பண்றீங்க? அதையும் கேக்குறீங்க? வர்ற வழியில மரம் விழுந்து நாங்க காட்டு வழியா சுத்தி வரும்போது பேரிங் உடைஞ்சு, அது பெரிய கதைங்க. என்னப்பா ஸ்கூல் பசங்க லேட்டான சாக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நடந்து தானே சொல்ல முடியும். என்னடா அண்ணே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் வந்து வீட்டுக்கே வரண்டாரு. வீட்லயே வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கலாங்க. சரி தம்பி. இவங்க குடும்பத்துல எல்லாரும் கைது போட்டாங்க சார். இந்த பத்திரத்துக்கு மிஸ்டர் ஆறுபடியப்பன். போப்பா. என்னடா பாத்துட்டு புரியுதா? முக்கியமான பத்திரத்தையா சொல்றா. நிறுத்துப்பா. வேண்டாம். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3ஆவது தடவை இப்படி அபசகுனமா தடங்கள் ஏற்படுதுன்னா என் மனசுக்கு என்னமோ சரியா படல. உங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவர் இவங்களுக்கு எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டுமே. இந்த பரம்பரை சொத்து நமக்கு வேண்டாம். நீ சம்பாதிச்ச அந்த இடத்துல நம்ம பழச்சிக்கலாம். வா போலாம். சரிம்மா. அண்ணே நில்லுங்கண்ணே. எங்க அண்ணனே கனவுல வந்து என்கிட்ட சொன்னாரு. அவருடைய ஆசையத்தை நான் நிறைவேற்றி வச்சிட்டு இருக்கேன். சொத்து பத்திரத்துல நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டோம். இப்ப நீங்க கிளம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்படி அதையெல்லாம் கிழிச்சு போட்டுருங்க தம்பி. கிழிச்சு போடுறதா? டேய் சொல்லுங்கடா. கிழிச்சு போட்டிருக்காரு. வைத்தியக்கார பசங்களா. படையப்பா உங்கள்கிட்ட அடிவாகனில இருந்து இவனுக்கு இப்படித்தான் இருக்கானுங்க. அண்ணே காத்து நின்றா அடிக்கத்தான் செய்யும், மரம் நின்றா விழுகத்தான் செய்யும். அது ஒரு ஓட்ட டிராக்டர், அது அடிக்கடி பஞ்சர் ஆகும், ரேடியேட்டர் பாயில் ஆகும். அதையெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் நினைச்சோம்னா நல்ல காரியமே பண்ண முடியாது. பாருங்க நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. ஐயோ எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா சொன்னதுதான். வாங்கம்மா வாங்க போலாம். நீங்க வேற எதுக்கும் ஆசைப்படுற மாதிரி தெரியுது. என்னத்த பெருசா ஆசைப்பட்டாங்க? எல்லாம் அந்த கல்லாங்காடு 4000 தான். அந்த காடு கூட வேணாங்க, நீ வச்சுங்க. அந்த நடுவில் இருக்கிற மலை அதை மட்டும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க. அந்த ஒத்த மலையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? திரட்டிக்கிட்டு அந்த ஒத்த மலையை வச்சு 10 ஊர் வேலைக்கு வாங்கடா. ஏன் யாராவது அங்க புதையல் இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த மலையே ஒரு புதையல் தான்டா பைத்தியக்கார பயல.
அது சாதாரண மலை இல்லடா, கிரைனட் மலை, கிரைனட். அந்த ஆறு படைப்பவும் கூடவே இருக்கான்பா. அவர் யார் கூட வேணா இருக்க, நீங்க என்ன பண்றீங்க? ஒழுங்கு மரியாதையா அந்த கரண்ட் பூமி மட்டும் என் பேர் எழுதி வச்சிருங்க. இல்லன்னா இல்லைன்னா நான் கையை காலையா தூக்க முடியும்? நம்மளுக்கே அதெல்லாம் யோகுது. என் பசங்களும் துப்பு கட்டவனுங்க, ஆல்ரெடி உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டானுங்க. உள்ளூர்லயும் எவங்க விட்டாலும் வர மாட்டேங்கிறானப்பா. அதனாலதான் அசலூர்ல செட்டப் பண்ணிக்கிறேன். படைப்பா, ஆமா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. சரிம்மா. சார், நீங்க எங்க சார் போறீங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போங்க சார். முடியா அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும், அது அந்த காலம். அரசன் நின்று கொல்வான், தெய்வம் அன்றே கொல்லும், அது இந்த காலம். இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. நான் யார் வழியிலும் குறுக்கிட மாட்டேன். என் வழியில யாராவது குறுக்கிட்டா புரிஞ்சது இல்ல? என் வழி தனி வழி, மறக்காதீங்க.